பராசக்தி படம் வெளியே வந்த பின்னாடி இந்தி திணிப்பு காங்கிரஸ் தான் முதன்மையான காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆஹா, அப்படியா? இந்தி திணிப்புனா என்னன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, அதனாலதான் கேட்கிறேன். இந்தி திணிப்பு யார் யாரை எதிர்த்து போராடினாங்க சொல்லுங்க. தெரியாதுன்றதால கேட்டு என்னை ஏங்க நீங்க தானங்க திருப்பினீங்க. பராசக்தி படத்துல வந்துச்சு, அதுதாங்க நான் கேட்கிறேன். யாருங்க அதை எதிர்த்து போராடினது யாருன்னு கேட்கிறேன். யாரு சார் போராடினா? தமிழர்கள் தான் போராடினாங்க. தமிழர்கள் தான் எடுத்து போராடினாங்க. தமிழர்கள் எதிர்த்து போராடினாங்கன்னா அப்புறம் கட்சிக்காரங்களை பத்தி ஏன் பேசுறீங்க? தமிழர்களே பேசிட்டு பதில் சொல்றேன். ஆனா காங்கிரஸ் கட்சி தான் எட்டு வந்தது. அதைத்தான் தமிழர்கள் யாரு சொன்னா சொல்லுங்க. கல்லூரி மணல் நிறைய போராடினாங்க, எடுந்தாங்க. உங்களுக்கு வயசு இருந்தது எப்படி? எனக்கு 30 சார். 30. அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பே இல்லை. உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா நான் படிக்கிற போது தான் அந்த போராட்டம் நடந்துச்சு. எனக்கு அதை பத்தி முழுமையா தெரியும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை வேதனையோட சொல்றேன். இப்பதான் வெளிப்படையா அது வந்திருக்கு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஊத்துக்குளிங்கிற ஒரு இடம். நான் நினைச்சேன் ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் தான் கொளுத்தி விட்டாங்கன்னு. இப்பதான் தெரியுது ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ 2 பேரும் கொளுத்தி விட்டாங்க. பட்ட பகல்ல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டாங்க. ஐயோ ஐயோ தண்ணி கட்டும் போது பெட்ரோல் ஊத்துனாங்க. செத்தான். அந்த செத்த இன்ஸ்பெக்டர் பேரு ராமசாமி. அவனுடைய பெண் பேருடைய தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வின்னு தான் பொண்ணுக்கு பேர் வச்சவன் அவனை இந்தி வெறின்னு சொல்லி அவனை உயிரோட கொளுத்தி விட்டு இந்தி ஒழிக தமிழ் வாழன்னு கோஷம் போட்டான்ல. அந்த தியாகிகளுக்கு அதற்கு பின்னால வந்த அரசு மொழிப்போர் தியாகி பென்ஷன் கொடுத்துச்சு. ஆனால் செத்தான்ல. காவல்துறையில் இருக்கணும், புரிஞ்சுக்கணும். அரசு ஊழியராக செத்தான்ல. அவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த உதவியும் பண்ணல. இன்னைக்கு கள்ளச்சாராய குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த அரசாங்கம். ஆனால் பணியில் இருந்த ஒரு போலீஸ்காரனை உயிரோட கொளுத்தி விட்டாங்களே, அவன் குடும்பத்துக்கு பண்ணலன்னு அவனுடைய மனைவி 50 ஆண்டுகள் முடிவில் பத்திரிகை கொடுத்த பேட்டி பேப்பர்ல பார்த்து. இதுதான் தமிழ்நாடு. இதனுடைய பின்னணி நீங்க புரிஞ்சுட்டாலே இந்திய எதிர்ப்பு என்கின்ற பெயரால் நடந்த கோமாளித்தனம் தெரியும். இந்திய எதிர்ப்புல யார் முன்னால் இருந்தாங்களோ, ஆகா அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும், அப்படி எல்லாம் சொல்லி தூண்டி விட்டவர். அவருடைய பொண்ணு, அவருடைய பிள்ளைங்க, பேரன் எல்லாமே இந்தி படிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இதை பத்தி புரியும்.